முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் அக்ஷய திருதியை அன்னைக்கு ஷாப்பிங் போன விளாக் தான் பார்க்க போகிறோம். அக்ஷய திருதியின்னு கோல்டு ஷாப்பிங் பண்ண போயிட்டோம். விஸ்வா குட்டிக்கு கிஃப்ட் வாங்க போகிறோம். அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை கம்மல் வாங்க போகிறீங்களா? விஸ்வா குட்டிக்கு நெக்ஸ்ட் வீக் மொட்டை போட போகிறாங்க. அதனால் அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு கோல்டு வாங்குறதுக்காக வந்திருக்கோம். நேற்றே வரணும்னு பிளான் பண்ணோம். சரி தான் எடுக்கிறோம், அக்ஷய திருதி அன்னைக்கு எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே டிலே பண்ணி வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அக்காவுக்கு ஏதாவது கம்மல் அல்லது ஏதாவது டாலர் அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சரி காயினாக வாங்கினா யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் வாங்கினா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 கிராம் தான் எங்களோட பட்ஜெட். அந்த 2 கிராமுக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி வேண்டான்னு சொல்லி ஃபைனலாக காயினுக்கே வந்துட்டோம். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:40 8 அரவுண்ட் இருக்கும். அப்போவே 4 கிராம் காயின்லாம் சேல் ஆகிட்டு 2 கிராம் காயின் மட்டும்தான் ஸ்டாக் இருந்தது. 1 கிராமில் வந்து லக்ஷ்மி படம் போட்டது இல்லை, பிளெயின் காயின் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 2 கிராம் லக்ஷ்மி காயின் ஒன்று அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. பில் போடுறதுக்கு அட்ரஸ்லாம் நோட் பண்ணி கொடுக்கறதுக்கு கேஷை கவுண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படி இப்படிமா ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான். காயினை கையில் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு 9 ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பில் வருமானு தேடி ஒவ்வொருத்தரையா பிடிச்சி கேட்டு வாங்குறதுக்குள்ள குட்டீஸ் வேற எப்போ போகணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக காயினை கையில் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஷாப்பிங்க்கு போயிட்டோம். சரி காரை எங்கே தேடி கண்டுபிடிங்க. ஆமாம் ஃப்ரெண்டில் அங்கேயே தான் நிற்கிது, விட்ட இடத்துல நிற்கிது. பார்க்கிங்கே இடம் இல்லாமல் மாமா அங்கே விட்டான். அப்போ வந்து டைம் ஒரு 9 மேலே ஆயிடுச்சு. அடுத்து நாங்கள் வேலவனுக்கு அக்ஷிதா குட்டிக்கும் தன்ஷிதா குட்டிக்கும் ஒரு ஸ்லிப்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். வேலவன் ஹைப்பர் போகணுன்னா அங்கே பார்க்கிங் எப்படி ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அக்ஷிதா குட்டிக்கு தான் செப்பல் வந்து ஊருக்கு போட்டு போகிற மாதிரி இல்லை, சும்மா ரஃப்யூஸ் செப்பல் மாதிரி தான் வச்சுருந்தா. ஆனால் அவளுக்கு வாங்கணுன்னா அவள் தங்கச்சிக்கும் வாங்கி கொடுக்கணுமே, சரி 2 பேருக்கும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். கடைக்குள்ளே என்ட்ராகியும் எங்கள் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அங்கே மீட் பண்ணிட்டாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் குட்டீஸ் எல்லாம் அவங்களாவே அவங்களுக்கு செப்பல் செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அழுக்கு செருப்பாக இருக்குது, அந்த பக்கம் போ. அது எப்போதும் ரெகுலராக போட முடியாது குட்டி, டெய்லி போட முடியாது. யாரும் கல்யாண வீட்டுக்கு போகும்போது மட்டும் போடணும், அழகாக இருக்குது. போட்டு நடந்து வாங்க. இவ்வளோ செப்பலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டாங்க, ஓடி பார்த்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஏற்கனவே இங்கே வந்திருக்காங்க, ஆனால் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நடக்க முடியல, நடக்கவே முடியல, ஸ்லிப் ஆகுது. அப்படி ஸ்டைல் அங்கே வரைக்கும் நடந்து போ. இதை போட்டுட்டு ப்ரெஷ் பண்றதுக்கு இவளுக்கு செருப்பு பாருங்க, ஆளையும் மண்டையும் பாரு. எங்க பாப்போம், இதா ஸ்டைலு. சரி அவ்வளோ செப்பல் இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லிப்பரில் வந்து சைஸு செட்டே ஆகலை 2 பேருக்குமே. எல்லாம் போட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப்பர் எடுத்து பார்த்துருந்தோம். அதுதான் 2 பேருக்குமே செட் ஆச்சு. சூப்பர், நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி நம்மளும் ஏதாவது ஒரு செப்பல் ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு செப்பல் எடுத்து போட்டிருந்தேன். அதில் வந்து ஹீல்ஸ்லாம் வச்சுருந்தது, அழகாக இருந்தது. அதை பார்த்ததும் சித்தி எங்களுக்குலாம் இதேமாரி நீங்கள் எடுத்து தரல, நீங்கள் இதேமாரி போட்டு கூட பார்க்கக்கூடாது, கழட்டி அங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரி செப்பல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தன்ஷிதா குட்டி வந்து என் கிளாஸ்மேட் இந்த மாதிரி தான் ஸ்லிப்பர் வச்சுருக்கா, பஞ்சுலாம் வச்சு ஜிப்லாம் வச்சு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி ஆசைக்கு ஒரு நேரம் போட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து போட்டு பார்க்குறதுக்கு பார்த்துட்டு இருந்தோன்னா அதுலேயும் சைஸ் செட் ஆகலை. சரி க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்து போட்டு பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறமா எங்கள் அம்மா எல்லாம் ஸ்லிப்பர் செலக்ட் பண்ணியாச்சுல, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க போவோம், இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கை கொடுத்துட்டாங்க. சரி பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு பில் போட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயாச்சு. இங்கே வந்து
குட்டி ஷாப்பிங் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கூடையை மட்டும் எடுத்திருந்தோம். ஆனால் இங்கேயும் ஒரு 1000 கிட்ட பில் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து அக்ஷிதா குட்டி எனக்கு ஒரு ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா, வந்ததுலேருந்து கேட்டுட்டு இருந்தா. அதனால ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம். ஆனால் அந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு அமுல் தான் வச்சுருந்தாங்க. சரி ஆரியாவில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் போட்டாச்சு. இன்றைக்கி ட்ரீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷிதாவோட பல்லு விழுந்துருச்சு. அதுக்காக ஐஸ்கிரீம் ட்ரீட் வேணும் அப்படின்னு சொல்லி 2 நாளாகவே கேட்டுட்டு இருந்தா. என்னைக்கு பல்லு விழுதோ அன்றைக்கி ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு வழியாக இன்னைக்கு பல்லு விழுந்துருச்சு, ஐஸ்கிரீம் கிடச்சிருச்சு எல்லாருக்குமே. என்ன ஃப்ளேவர் வேணும் அக்ஷிதா மணிக்கு? தன்ஷிதா மணிக்கு சாக்லேட். அம்மாவுக்கு வாங்கவே இல்லை. அம்மாவுக்கு உங்களுக்கு வேண்டாம்ல? இருக்க வேண்டான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா எடுக்கீங்க. அப்பாவுக்கு ஆமா அக்ஷிதாமணி பல்லு விழுந்தனால இந்த ஈவினிங் ரொம்ப கூலாக ஷாப் பண்ணிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.